கட்டக்கூடாது, ஏன் 490 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வருது. இது எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பெரிய பிராண்டட் சிமெண்ட்டை மட்டும் நம்ம கட்டினா மட்டுமே நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டீல் வந்து பெரிய பிராண்டட் மட்டும் போட்டால் தான் நிற்கும் அப்படிங்கிறது. பிராண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நேம் தான், அந்த பிராண்டு கொண்டு வருது. அதில் வந்து என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த குவாலிட்டி பேசிக் குவாலிட்டி. நம்ம பொதுவாக வீடு கட்டும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காலங்காலமாக வீடு இருக்கணும். எவ்வளோ காலம் இருக்கணும், எவ்வளோ காலம் இருந்தால் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் மனசு. அதாவது அதிகபட்சமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் ஒரு பில்டிங் அப்படிங்கிறது பேசிக் நார்ம்ஸ். அந்த 50 வருஷம் இந்த பில்டிங் வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை செய்யணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பில்டிங்கில் வந்து ஒரு பில்டிங் கட்ட வர்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு 25 லட்ச ரூபாய் இல்லை 30 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்ட வர்றாங்கன்னா அந்த 30 லட்ச ரூபாய் எலிஜிபிள் பில்டிங்கை தான் நம்ம வந்து வெளியே எல்லா இடத்துலையும் பார்க்கணும். ஆனால் வெளியில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து 70 லட்சம் 80 லட்சம் பில்டிங்கை நம்ம பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம வீடு இந்த மாதிரி நமக்கு ஆசைகள் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆசைகள் இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய